லக்னோவில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏர்கண்ணால் கண்மூடித்தனமாக சுட்டு குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்திய ஐடி ஊழியர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். நள்ளிரவில் மதுபோதையில் ஆக்ரோஷத்தை காட்டிய ஐடி ஊழியர் மீது பாய்ந்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? அடுக்குமாடி குடியிருப்பில் ஏர்கண்ணால் குண்டுமழை பொழிந்த சம்பவம். மதுபோதையில் அரக்கனான ஐடி ஊழியர் குடியிருப்பு வாசிகளுக்கு உயிர் பயம் காட்டி இரவு முழுக்க உறங்க விடாமல் செய்த சம்பவம் நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த அனுராக் திவாரி என்பவர் ஒயிட்ஃபீல்டில் உள்ள ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அதற்காக கடந்த 8 மாதங்களாக பண்டாபுராவில் உள்ள சிம்பனி அபார்ட்மெண்ட்ஸில் வாடகைக்கு வசித்து வந்தார். சம்பவத்தன்று அதிகாலை 2:45 மணியளவில் மதுபோதையில் இருந்த திவாரி தனது குடியிருப்பில் உரத்த குரலில் செல்போனில் பேசி ஆக்ரோஷமாக கூச்சலிட்டு கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் பால்கனியில் நின்று கொண்டு ஏர்கன் மூலம் தொடர்ந்து சுமார் 45 நிமிடங்கள் சுட்டு குடியிருப்பு வாசிகளிடையே வெறும் பீதியை ஏற்படுத்தினார். துப்பாக்கி சத்தம் கேட்டு உஷாரான அபார்ட்மெண்ட் காவலாளிகள் திவாரி வீட்டிற்கு சென்று அவரை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். ஆனால் திவாரி தன்னை பிடிக்க வந்தால் காவலாளிகளை சுட்டு விடுவதாக ஏர்கன்னை திருப்பி அவர்களை அச்சுறுத்தியுள்ளார். இதனால் காவலாளிகள் அங்கு பதுங்கிக் கொண்டு மற்ற குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விசில் ஊதி அபாய ஒலி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சூரியநகர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் பெரிய மோதல் எதுவுமின்றி திவாரியை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். குண்டு பாய்ந்ததில் அபார்ட்மெண்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில கார்களின் கண்ணாடிகள் குண்டு பாய்ந்து சுக்குநூறாக உடைந்தன. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் திவாரிக்கு துப்பாக்கி கிடைத்தது எப்படி என்பன உள்ளிட்ட கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.